மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்பவும் போல ஒரு கேள்வியில இருந்தே போவோம். உலக புகழ் பெற்ற அசீம் புகழ் நடிகர், பேச்சாளர், கணித மேதை திரு நிலாப்ஸ் கேஎம் தற்போது வகிக்கும் பதவி என்ன? சரி, இப்ப விஷயத்துக்கு போவோம். கடந்த ஜூலை 12ஆம் தேதி நடைபெற்ற குரூப் 4 தேர்வு பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதை பத்தி பேசணும் முடிவு பண்ண உடனே எனக்குள்ளே ஒரு ஆசிலேஷன், இதை பேசலாமா வேணாமா அப்படின்னு. அப்புறம் என்னைய விட இதை பத்தி பேசுறதுக்கு ஒரு சரியான ஆள் இல்லைன்னு எனக்கே தோணுச்சு. ஏன்னா 2016 இருந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் டிஎன்பிசியால் நடத்தப்பட்ட ஏறத்தாழ எல்லா தேர்வுகளையும் நான் எழுதியிருக்கேன். டெஸ்ட் எழுதுறதுனா சும்மா இல்ல, ஒரு 7 வருஷம் கடுமையான உழைப்பு. ஜெயிச்சு வேலைக்கு போனவன் டிஎன்பிசியையோ அரசையோ எதிர்த்து பேச முடியாது. ஆனா நாம தோத்து போயிட்டோம். அதனால தைரியமா நியாயத்தை பேசலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால தமிழ்நாடு அரசு பணிகளுக்காக நடத்தப்படுற தேர்வுகள்ல முக்கியமா பார்க்கப்படுறது குரூப் 1, குரூப் 2 மற்றும் குரூப் 4. இதுல குரூப் 4 பல பேரோட இலக்கா இருக்கும். ஏன்னா குரூப் 4ஓட கல்வி தகுதி எஸ்எஸ்எல்சி தான், அதாவது 10th தான். அதனாலேயே இதை பல லட்சக்கணக்கானவங்க அட்டன் பண்ணுவாங்க. இந்த தடவை வெறும் 3935 பணியிடங்களுக்காக நடத்தப்பட்ட தேர்வுக்கு 13,89,738 பேர் அப்ளை பண்ணி 11,48,019 பேர் தேர்வு எழுதியிருக்காங்க. தேர்வு எழுதிட்டு வெளியே வந்தவன்லாம் கதறேன், எவ்வளவு கனவோட உள்ள போயிருக்கேன். அதை எல்லா பேரோட கனவை சுவைக்கிற மாதிரி இருந்திருக்கு கேள்வித்தாள். அதுல கொஸ்டின் எடுத்தவங்களோட புத்திசாலித்தனம்ன்ற ஈகோவை தவிர வேற எதுவுமே இல்லை. குரூப் 4 பொறுத்தவரை 10ஆம் வகுப்பு தரத்துல 100 பொது தமிழ் கேள்விகள், 75 பொது அறிவு கேள்விகள், 25 மேத்ஸ் கேள்விகள் இருக்கும். கடந்த அதிமுக ஆட்சியில இங்கிலீஷ் பாடம் குரூப் 4ல இருந்து தூக்கப்பட்டுருச்சு. அதனால எல்லா பேரும் தமிழ் மட்டும்தான் எழுதி ஆகணும். இந்த தடவை நடந்த குரூப் 4ல பொது அறிவு மேத்ஸ் பத்திலாம் யாருக்கும் பிரச்சனை இல்லை. தமிழ் தான் எல்லாரையும் அழுக வச்சது. பொதுவா தமிழுக்கு புது புக்கு பழைய புக்குன்னு 6th to 12th வரைக்கும் இருக்க எல்லா தமிழ் புக்கு, இது போக சிறப்பு தமிழ்னு குறைஞ்சபட்சம் 35 புக்கு, அது போக பழைய கொஸ்டின் பேப்பரு, அது இதுன்னு அட்டை டு அட்டை எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம். இதுல இருந்து நீங்க கேள்வி கேளுங்க, கஷ்டமாவும் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு யாருக்குமே தெரியாத எங்கேயோ உள்ள புக்கு 1953 தமிழ் பாதுகாப்பு கழகம் அப்படின்ற புக்கா, அதுல இருந்து எல்லாம் கேள்வி கேட்டதா சொல்லப்படுது. தமிழ் தானே கஷ்டம், ஜிஎஸ் மேக்ஸ்லாம் ஈஸியான இருந்துச்சுன்னு சில பேர் சொல்றதை கேட்க முடிஞ்சுச்சு. ஃபர்ஸ்ட் 100 கொஸ்டின் ஆனா தமிழ்ல தான் எல்லாரும் அட்டன் பண்ணிருப்பாங்க. அங்கேயே அவனோட மென்டல் ஹெல்த்ல தாக்குதல் நடத்திட்டீங்க. அதுக்கடுத்து அவன் பேரை கேட்டிருந்தா கூட அவன் தப்பா தான் சொல்லியிருக்கான். அதனால அது ஈஸி இது ஈஸின்ற கதைலாம் இங்க வேணாம். சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம்னா இப்படிதான் இருக்கும், எனக்கும் தெரியும். ஆனா 10ஆம் வகுப்பு தரம் இந்த சம்பளத்துக்கு அவன் ஏற்கனவே எவ்வளவு படிச்சுட்டு இருக்கான், இன்னும் எவ்வளவுதான் படிக்கணும். அப்புறம் பரவலா எல்லா தேர்வர்களும், ஏன் எல்லா கோச்சிங் கிளாஸ்காரங்களும் சொல்றது என்னன்னா தமிழ் தான் கஷ்டம், தமிழாலதான் இவ்வளவு கஷ்டம்ன்ற லெவலுக்கு பேசுறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன புரியுது, எல்லாரையும் திட்டமிட்டு மைண்ட் செட் பண்றாங்க. போன ஆட்சியில குரூப் 4ல இருந்து இங்கிலீஷை எடுத்துட்டாங்க. அதை திரும்ப கொண்டு வர்றதுக்கான முயற்சி தான் இதெல்லாம்னு தோணுது. ஏன்னா இப்ப எல்லா அஸ்பிரன்ஸ்டையும் இருக்க விஷயம் என்னன்னா, தமிழுக்கு பொது அறிவு கேள்விகள் பரவாயில்ல, தமிழுக்கு மேத்ஸ் கேள்விகள் பரவாயில்ல அப்படின்றதுதான். அடுத்து நீங்க இங்கிலீஷை திரும்ப கொண்டு வந்துட்டா தமிழுக்கு இங்கிலீஷ் பரவாயில்ல அப்படின்னு மட்டுப்படுத்தத்தான் இந்த கேள்வித்தாள் இப்படி எடுக்கப்பட்டிருக்கா? ஏன் யாருமே இந்த கோணத்துல இருந்து இதை யோசிக்கல, இல்ல பேச மாட்டாங்கன்னு புரியல. இதுல இங்க இருக்க அரசியல் கட்சிகள் தமிழ் தமிழ்னு போடுற நாடகம் இருக்கு. எப்பா ஒரு கேள்விக்கு யாருக்குமே பதில் தெரியாதுன்னா, ஏன் அப்படி ஒரு கேள்வியை யாரும் பார்த்தது கூட இல்லைன்னா, எல்லாரும் 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷனை சாமியை கும்பிட்டு சுத்தி விட்டுருப்பாங்க. ஒருவேளை நல்லா படிச்சவன் தப்பாவும் படிக்காதவன் கரெக்டாவும் ஆன்சர் பண்ணியிருந்தா யாருக்கு என்ன பிரயோஜனம்? இது போல 1-2 கேள்வி இல்லை, 30 to 40 கேள்விகள்னா எதுக்குங்க படிக்கணும்? நீ குரூப் 4 ஆள் அடிக்கிறியா, இல்ல எதுவும் இஸ்ரோ சயின்டிஸ்ட் ஆள் எடுக்கிறியா? இதை பத்திலாம் எவனும் பேச மாட்டான். யூபிஎஸ்சி கேள்வித்தாள்ல ஈவே ராமசாமி நாயக்கர்னு போட்டாங்களாம், அதை பிளாஸ்டிக்ஸ்ல போடுவாங்க. அவர் பேரத்தாடா போட்டாங்க. உங்களை மாதிரி வரலாற்று தலைவர்கள் பேரெல்லாம் ஸ்கூல் புக்ல வாவு சிதம்பரம், உ முத்துராமலிங்கம், வாவே சுப்பிரமணியம்னு அவங்களோட முழு பேரை, அவங்க பயன்படுத்தின பேரை போடாம போலி சாதி ஒழிப்பு நாடகம் நடத்த சொல்றியா? அப்புறம் இன்னொரு விஷயம், சமீபத்துல ஒரு கேட் கீப்பரோட அலட்சியத்தால அவன் போதையில இருந்ததா சொல்லப்படுது. அதுல ஏற்பட்ட விபத்துல ஒரு பள்ளி வேன் மேல ட்ரெயின் மோதி 3 குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க. இதுவே அவன் தமிழ்நாட்டுக்காரனா இருந்திருந்தா நியூஸ்ல கூட வந்திருக்காது. அவன் வடநாட்டுக்காரன், அவனுக்கு தமிழ் தெரியாது. உடனே மொழி தெரியாதவனுக்கு எப்படி வேலை கொடுத்தான்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் போதையில இருந்திருக்கான், தூங்கி இருக்கான், அது அவனோட தப்பு. இதுல எங்க இருந்து மொழி வருது? அப்ப நீங்க இங்க இருக்க யாரையும் வேற மொழி படிக்க விட மாட்டீங்களே. அப்ப எஸ்எஸ்சி ரயில்வே போன்ற வேலைகளுக்கு தமிழ்நாட்டுக்காரன் யாரும் போவேணாமா? மொழி தெரிஞ்சிருக்கணும் தான். ஆனா இந்த விபத்துக்கும் மொழிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். ட்ரெயின் வர நேரத்துக்கு கேட்டை பூட்டாம வச்சதுக்கும் மொழிக்கும் என்ன சம்பந்தம்? வெளியே மொழி மொழின்னு பேசிட்டு அந்த தமிழ் மொழியை வச்சு லட்சக்கணக்கான இளைஞர்கள் முதுகுல குத்திட்டாங்க. கடந்த 5 வருஷத்துல 24 லட்சம், 18 லட்சம், இப்ப 13 லட்சம்னு குரூப் 4க்கு அப்ளை பண்றவங்களோட எண்ணிக்கை கணிசமா குறையிறத பார்க்க முடியுது.
இப்படியே கேள்வித்தாள்கள் எடுத்துக்கிட்டு இருந்தா அது இன்னும் குறைஞ்சுதான் போகும். இதெல்லாம் அந்த ஆணையத்தோட தப்பு, அரசோட தப்பு இல்லைன்னா மழுப்பிட்டு போக முடியாது. அரசோட கட்டுப்பாட்டுல தானே அந்த ஆணையம் வருது. அப்படி அரசோட கட்டுப்பாட்டுல இருக்க அந்த ஆணையம் இப்படிதான் செய்யும்னா நான் ஒரு ஐடியா சொல்றேன். 2026 தேர்தலுக்கெல்லாம் சூடு பிடிச்சிருக்க இந்த நேரத்துல எல்லாரும் இந்த கேள்வித்தாளை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. ஓட்டு கேட்டு வர அரசியல் கட்சிக்காரங்கிட்ட இந்த கட்சி அந்த கட்சின்னு பாகுபாடு இல்லாம ஆளுக்கு 10 கேள்வி கேளுங்க. 20,000 சம்பளத்துக்கு நாம படிக்கிறோம்ல, அவங்களும் படிக்கட்டும். அப்புறம் ஆரம்பத்துல கேட்ட கேள்வி அப்படி ஒரு கேள்வியே இல்லை, வேணும்னா எழுதி திருப்பி படிச்சு பாருங்க. நானும் டிஎன்பிசி மாதிரி சும்மா வாய்க்கு வந்ததை கேட்டேன். நம்ம சேனலோட பேரு ஒய் நாட்.